मिस्त्री जी, ये आपने कॉलम में पाइप क्यों डाल दिया? इसमें फंसाएंगे यार एल्बम में। तो इससे कॉलम कमजोर नहीं होगा? बिल्कुल नहीं होगा। இந்த வீடியோவில் காலம்குள்ள பிவிசி பைப்பை வந்து ஸ்லீவாக வந்து வைக்கிறாங்க. மேபி அது வந்து ரெயின் வாட்டருக்காக, மழை தண்ணி கீழே போகிறதுக்காகவும், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது கேபிள்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக கூட இருக்கலாம். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா காலம் அப்படின்றது ஒரு கம்ப்ரஷன் மெம்பர். நம்ம வெர்டிகலாக அதை வைக்கும்போது மேலே இருக்க லோடை வந்து நம்ம அழுத்தி கீழே இருக்க ஃபவுண்டேஷன் வந்து கடத்துறோம். அந்த வேலையை தான் வந்து காலம் பார்க்குது. இது வந்து கம்பியால் மட்டுமே அந்த வேலையை வந்து பார்க்க முடியாது. கம்பி ப்ளஸ் காங்கிரீட் ரெண்டுமே சேர்த்து பார்க்கணும். மேலேருந்து அழுத்தும் போது காங்கிரீட்டுக்கு தான் ஃபுல் லோடு வந்து எடுக்கும். அந்த காங்கிரீட் வந்து சைடில் பல்ஜ் ஆகி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக தான் அதை சுற்றி வந்து நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இதை டிசைன் பண்ணும்போது நமக்கு தெரியுது உள்ள வந்து இவ்வளோ பெரிய பைப் வந்து நம்ம போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மேபி அந்த காலம் வந்து இன்னும் பெருசாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி போடலாம். அப்படின்னா வந்து இந்த காலத்துக்கு வந்து 1 இன்ச் பைப் வந்து அதிகபட்சமாக போடலாம். அதை தாண்டி வந்து போடக்கூடாது. இன்னொரு பாயிண்ட், அந்த பைப்ல வந்து ஒயர் ஏதாவது டிராவல் ஆனால் எந்த விஷயம் இல்லை. பட் கண்டிப்பாக தண்ணி டிராவல் ஆகுது அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் அந்த ஜாயின்ஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு கிராக்னால வந்து நம்ம லீக் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக டைரெக்டாக அது போய் வந்து கம்பியை வந்து பாதிக்கும். ஸோ இந்த விஷயத்த மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்பிங் சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. அது லேப்பிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு கம்பி இன்னொரு கம்பிக்கு நம்ம லேப்பிங் பண்ணுறது 50x D லென்த்தில் தான் நம்ம இணைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதோட லென்த்து வந்து பயங்கர கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ப்ரொஃபஷனல் ஒர்க்கை வந்து வீடியோவை போட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது யாரும் நம்ப வேண்டாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.